ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு பருப்பு கீரை கடையில் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பருப்பு தனியாக வேக வச்சுட்டேன். நான் இப்போ வந்து கீரை தனியாக வேக வச்சுக்கிறேன். அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டுக்கிறேன், அப்படியே தக்காளியும் போட்டுக்கிறேன். வெங்காயம் ஒரு 1.5 வெங்காயம் தான், தக்காளி ஒரு 2 தக்காளி. இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. கீரை போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 1/2 கட்டு கீரை தான். ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர் தான். அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு பாதி கட்டு தான் எடுத்துக்கினேன். இப்போ இதில் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம். இது வந்து எங்கள் வீட்டில் வந்து குக்கரில் வந்து ஒரே விசில் தான் போட்டு நான் அதுக்கப்புறம் இதை கடைஞ்சிடுவேன். உங்கள் வீட்டில் குக்கர் வந்து சீக்கிரம் வேகம் கீரைன்னா நீங்கள் விசில் போடாதீங்க. சும்மா கொஞ்ச நேரம் போட்டு ப்ரெஷர் எடுத்துருங்க. அப்புறம் விசில் வர்றதுக்கு வந்தோடனே ப்ரெஷர் எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா உடனே வெந்துடும் கீரை. இப்போ கொஞ்சம் இதில் வாட்டர் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கலாம். இது வெந்துட்ட அப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வேக வச்ச கீரை பாருங்கள், ஒரே விசிலில் நல்லா வெந்துச்சு. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இதை வந்து மிக்சியில் வந்து பல்ஸ் மோடில் ஒரே ஒரு சுற்று நான் இது பண்ணிவிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தான் நான் இறக்கி வச்சு இப்போ தான் சால்ட்டு போட்டேன். இது நல்லா ஆறணுங்க. நீங்கள் சுட சுட அரைக்க முடியாது. அரைச்சிங்கன்னா ரொம்ப இதாகிடும், மிக்சியும் போயிடும், நம்ம மேலேயும் தெரிக்கும். அது நல்லா ஆறிட்ட அப்புறம் இதை அரைச்சிக்கோங்க. இப்போ நான் பருப்பு கடைஞ்சிட்டேன். அதுலேயே இந்த அரைச்சல்ல கீரை அதை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் புளி ஊற்றிக்கிறேன். புளி வந்து ஒரு 2 ஸ்பூன் தான் இருக்கும் அந்த இது கரைச்சது. இப்போ வந்து இந்த வந்து கீரையை வந்து கொஞ்சம் கொதிக்க விடலாம். புளி ஊற்றிருக்கேன்லங்க, கொதிக்கிட்டோம். லாஸ்ட்டாக தாளித்து போட்டுக்கலாம். இப்போ கீரை தாளிச்சிக்கலாம். வடாகம் போட்டுக்கலாம். மூணு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். நான் வடகம் பொரிஞ்சிடுச்சிங்க. இப்போ கீரையில் ஊற்றிக்கலாம். இந்த பாருங்க, கீரை ரெடி. இப்போது அவ்வளோதான், கீரை ரெடிங்க. இது மாதிரி செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கும் வேலை ரொம்ப கம்மியாக இருக்கும் இது மாதிரி பண்ணிங்கன்னா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈஸியான புடலங்காய் பொரியல் காட்ட போகிறேன். இது நீங்கள் சீக்கிரம் ஆஃபீஸ் போகிறது இருந்தால் ஒரே செகண்டில் இதை பண்ணிடலாம். டக்கு டக்குன்னு வேலையாகிடும். நம்ம வந்து இது வந்து கடையில் செய்கிற மாதிரியே தான் இருக்கும். குக்கர் குழையாது. இது இப்போ ஆயில் போட்டு கடுகு போட்டிருக்கேன். இப்போ காஞ்ச மிளகா ஒரு 2, உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டிருக்கேன். இப்போ வந்து பூண்டு போட்டுக்கிறேன். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கிறேன். ஒரே ஒரு வெங்காயம் தான் இது. இப்போ புடலங்காய் போட்டுக்கலாம். இது 1/2 கிலோ புடலங்காய். மஞ்சள் தூள் போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கணும்.
இப்போ இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது வேகிறதுக்காக தான். இப்போ இது வந்து ஒரே ஒரு விசில் விட்டு நீங்கள் ப்ரெஷர் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே இது பண்ணிட வேண்டியது தான். தண்ணி சுண்டுறதுக்கும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அப்புறம் தேங்காய் மேலே திருவி போட்டு எடுத்துட்டிங்கன்னா ரெடி பொரியல். இப்போ இந்த பொடலங்காய் பொரியலில் பாருங்கள் கொஞ்சம் தான் வாட்டர் இருக்குது. இந்த வாட்டர் இதுலேயே கொஞ்சம் இது சுண்ட வச்சிடலாம். இந்த பாருங்கள் காய் வந்து பாருங்கள் குழையவேல பாருங்கள் நல்லா இருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள் நம்ம கடாயில் பண்ண மாதிரியே இருக்குது பாருங்கள் காய் குழையவேல பாருங்கள். இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து கடாயில் போட்டு நம்ம அதுக்காக வெயிட் பண்ணின்னு ரொம்ப நேரம் காத்து நின்று லஞ்சும் நம்மளுக்கு ரொம்ப லேட்டாக ஆகும். யாருன்னா நம்ம வீட்டில் கெஸ்ட்டு வந்தால் டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். ஒரு 4 காய் கூட பண்ணலாங்க. இது மாதிரி பீட்ரூட்டு இந்த மாதிரி காயெல்லாம் டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் நம்ம. இப்போ நான் தேங்காய் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். சரி அதை போட்டுக்கலாம். ஒரு 2 துண்டு தேங்காய் தாங்க நான் போட்டிருக்கேன். ஏன்னா இது பாருங்கள் பொரியல் இவ்வளோ தான், 1/2 கிலோ பொரியல் தான். அவ்வளோதாங்க பொரியல் ரெடிங்க. இது மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. நான் பண்ணுறதெல்லாம் எப்படி இருக்குது, சீக்கிரம் பண்ணுறீங்களா, நீங்களும் என்ன மாதிரி பார்த்து பண்ணுங்கள், சீக்கிரம் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா லேடிஸ்க்கு வந்து கிச்சனில் ரொம்ப நேரம் இருக்க பிடிக்காது. ஓகேங்க, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து கீரை கடையல், இது வடகம் போட்டு தாளிச்சிருக்கேன். அந்த கீரை கடையில் புடலங்காய் பொரியல், அப்பளம் இதுக்கு. இப்போ வந்து நம்ம பெசஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் பொரியல் வச்சுக்கலாம், கொஞ்சம் இதில் அப்பளமும் வச்சுக்கலாம். ஒரு வாய் சாப்பிட்டு காட்டுறேங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. சிறுகீரை கடையலுங்க அது, ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. பாய்.